அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்குறேன். சில பேர்ட்ட ஏதாவது ஒரு வேலை செய்ய முடியுமான்னு கேட்டா முடியாதுன்னு. அதே சில பேர் என்ன சொல்லுவாங்க, முடியும்னு சொல்லுவாங்க. என்னடா முடியும் முடியாதுன்னு இப்படி முடி வச்சு பேசிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? இந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சோன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். லெட்ஸ் வெல்கம் சம்யுக்தா. கண்ணீரண்டில் இலக்கினை பாதிக்கிடு, உன் கவனம் அதற்கென ஒதுக்கிடு. மின்னணுவும் சிறியதை உணர்ந்திடு, நீ நகர்ந்தால் போரி வரும் நகர்த்திடு. தயங்கிட தயங்கு, முன் வந்து இறங்கு, புயலென இயங்கு. ஓ இறுதி சுற்று வரை இதயம் முறுக்கி வை. ஹாய் சம்யுக்தா, உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேர் சம்யுக்தா. ஓகே, என் பேர் கருணாகரன். என்ன படிக்கிறீங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. 7th போகிறேன். சூப்பர். எந்த ஸ்கூல்? கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல். எங்க இருக்கு? பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டையிலே வந்திருக்கீங்க நம்ம ஷோக்காக. சூப்பர். இப்போ இன்னைக்கு என்ன டேலண்ட் எக்ஸிபிட் பண்ண போறீங்க? முடியால கார் எடுக்க போகிறேன். என்னது முடியால? கார். முடியால கார் இழுக்க போறீங்களா? மற்ற சூப்பர் ஹீரோஸ் பண்ணதெல்லாம் கூட ஓரளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் சொல்கிறது முடியை வச்சுலாம் எனக்கெல்லாம் இந்த முடியெல்லாம் வாரினாலே கொட்டுது. சின்னதாக ஏதாவது டாய் காரா, ரிமோட் காரா? ஆ, உண்மையான கார். நெஜ காரா? ஆ, என்னம்மா இது நம்புற மாதிரியா இருக்கு. எப்படி இங்கே கார்லாம் கொண்டு வர முடியாது? இங்கே இல்லை, வெளியில் போய் பண்ணுவீங்களா இப்போ? என்னப்பா பார்த்துடலாமா? வாங்க சார். ரெடியா? ரெடி. போயிடுவோமா? ஒரு ஆட்டோ 600 கிலோ மேடம். எப்படி எனக்கு தெரியலையா? அதுதான். பார்க்கவே Oh பயமா my இருக்கு. God. சரி, நீ ரெடியாம்மா? ரெடி ரெடியா? சமயத்தா பார்க்கலாம். ரெடி. போலாமா? 3 2 1 கோ. ஏ! அப்படி நடக்கும். சூப்பர் சமயத்தா. வா 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 வா. Oh my God. நம்ம ஸ்டார்ட் பண்ண வேகத்தில் சர்ன்னு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு 600 கேஜி மேடம். நார்மலாவா ஹேர் பிடிச்சி இழுத்தாலுமே வலிக்கும் நமக்கு. மேடம் எனக்குலாம் வாரினாலே கொட்டுது. அதுதான் எனக்கே ஒன்றும் புரியல சமயத்தா. வெரி குட் வெரி குட். என்ன மாஸ்டர் ட்ரைனிங்? என்ன எப்படி ட்ரைனிங்? எல்லாம் இயற்கை தான் சார். நம்ம வந்து எதுவுமே செயற்கை பொருட்கள் எதுவுமே யூஸ் பண்ணாமல் அவங்களுடைய ஹேர் சொந்த முடியை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அதுக்கான முயற்சி பலனை வந்து இப்போ உங்களுக்கு நேராகவே நிரூபிச்சிட்டோம். இன்னும் நாங்கள் அடுத்து பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஓகே சொன்னால் நான் அடுத்து இன்னும் ஒரு 1000 கிலோ உள்ள காரை இழுக்க தயாராக இருக்கேன். இது என்ன நடக்குதுங்க? கண்டிப்பாக அடுத்து கார். சம்யுக்தா ரெடியா? ஆ, பார்த்துருவோம் மாஸ்டர். அடுத்து கண்டிப்பாக சார். மேடம் ரெடி? வெயிட்டிங். Three, 2 1 go. இலே சமீதா. சமீதா. Yes. வா 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 வா. Super! Samita!
போதும் போதும் போதும். சமீதா வா 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 இரு 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 இரு. ரெடி 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 ரெடி. சூப்பர் சம்யுக்தா. ஏன் மேடம் ஒரு கார் பிரேக் டவுன் ஆனாலே தள்ள முடியல, அதுக்கு 4 பேர் தேவைப்படுறாங்க. அதுதான் எனக்கு ஒண்ணும் கேஷுவலா புரியல. 1400 கிலோ மேடம். எனக்கு பேச்சே வரல சார். சம்யுக்தா எப்படி ஈஸியா இருந்துச்சா கொஞ்சம் டஃபா இருந்ததோ? ஆ? ஆட்டோ இழுக்கும் போது உங்களுடைய முகம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அடுத்தது ஆல்டோ இழுக்கும் போது உங்கள் முகம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி அப்படியே ஒரு ஆச்சரியக்குறியாக போயிட்டு, அதாவது இழுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு இருந்துச்சு. இன்னும் உங்களுக்கு வெறும் ஒரு சஸ்பென்ஸாக வச்சுருக்கோம். என்னது அது? 2500 கிலோ உள்ள ஒரு வேனை இழுக்க போகிறதுக்கு நாங்கள் இப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே காட்ட போயிடும். அட கடவுளே, என்ன கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பயமா இருக்கு. நீ ரெடியாம்மா? ரெடியா? குட். ரெடியா? என்ன மேடம் 2500 கிலோ மேடம்? இல்ல இல்ல கன்ஃபார்மா அதுக்கு மேலேயே இருக்கும். அப்படியா? முடியுமா சம்யுக்தா? முடியும் உன்னால. இந்த ஏஜ்ல யாருமே பண்ணது இல்லையே இவ்வளவு பெரிய வேன்லாம். பண்ணிடலாமா? ரெடியா? ரெடி? ரெடி. ஓகே 3 2 1 கோ. ஏய் இலே. தல்லே தல்லே. இரு வா வா வா. வெரி குட் வெரி குட் வெரி குட். ரெடி 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 ரெடி. come on இழு இழு இழு. அவ்வளவுதான். Oh my god. இழு 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 இழு. பாஸ் பாஸ் பாஸ். கோ கோ கோ. இழு. வாவ். இது அவ்வளவுதான் இருக்கு. வா வா இழு. இழு 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 இழு. சமீதா. ஓகே. அவ்வளவுதான் அவ்வளவுதான். சமீதா. ஏய்! சமீதா. வந்துருச்சு வந்துருச்சு அவ்வளவுதான். வந்துருச்சு. வா 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 வா. கோ. ஏய்! என்கிட்ட வெறும் கார் இழுப்பேன்னு சொல்லிட்டு அங்க போனா டெம்போலாம் இழுக்கிறாங்க. 4000 கிலோ வெயிட்டை முடியால நிறுத்தாம இழுத்துட்டு வரீங்கன்னா எவ்வளோ ப்ராக்டிஸ், சான்ஸே இல்லை. உங்க வெயிட் என்னது? என் வெயிட் வந்து 41. அப்பா 41 கேஜியை வச்சு 4000 கேஜி இழுக்கிறீங்க. எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். எங்கேருந்து எங்க 41 எங்க 4000 எங்க இல்லையே. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் ட்ரெயினரையும் கூப்பிடலாமா? நீங்களே கூப்பிடுங்க ஒரு சேஞ்சுக்கு. எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹாபியாக இருக்குது. ஏன்னா கராத்தேலாம் கேள்விப்பட்டிருக்கோம், டான்ஸ் யோகா இதெல்லாம் ரெகுலர். இப்படி கொஞ்சம் ரிஸ்கான விஷயமா இருக்கு. எப்படி? அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு எனக்கு குழந்தை பிறக்கும் போது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு கேட்பாங்கள்ல. ஃபர்ஸ்ட் சொல்லும் போது பொம்பளை பிள்ளைன்னு சொல்லணும், எல்லாருமே பொம்பளை பிள்ளையான்னு சொன்னாங்க. என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு ஒரு மனசில் ஒரு இதாகவே இருந்துச்சு. நான் நினச்சிட்டே இருந்தது என்னென்னா, என் பொம்பளை பிள்ளை நல்லா டிஃப்ரெண்ட்டாக வளர்க்கணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணேன். அது என்ன டிஃப்ரெண்ட்டாக வளர்க்குறது அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்தையுமே அவளுக்கு கற்றுக் கொடுக்கணும், இது கற்றுக் கொடுக்கூடாது அது கற்றுக் கொடுக்காது எதுவுமே முடிவு பண்ணல. எல்லா விஷயத்தையுமே அவளுக்கு இன்வால்மெண்ட்டை ஆக்கி விட்டோம். அதில் முக்கியமாக கராத்தேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனால் அதில் தான் இந்த ஃபோக்கஸ் பண்ணோம். இதில் முக்கிய இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஜேசி என்ன ஆர்கனைசேஷனில் இருக்கேன்.
அதில் வந்து ஜோன் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா 9 டிஸ்ட்ரிக்ட் தலைவர். ஓகே, ஒரு வருஷம் அது வந்து ட்ராவல் ஆகும். அதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜோன் கான் அப்படின்னு ஒன்று நடக்கும். அப்போ ஏதாவது என் பொண்ணை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி இளையராஜா சார்ட்ட கேட்டேன். சார், அவள் வந்து அடிக்கடி நான் வந்து கரெக்டாக பண்ணுவேன், முடியை பிடிச்சி இழுத்து பார்ப்பேன், அவள் பயங்கர தைரியமாக அதை வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவா, அதனால் அதை வச்சு எதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். எனக்கு ஃபஸ்ட்டு பயம், அப்படிலாம் வேணாம் சார், பொம்பளை பிள்ளை, அதனால் ஃபஸ்ட்டு எனக்கு அதெல்லாம் வேணாம் சார், விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியாமல் எங்கள் ஒய்ஃபை வச்சு கண்டக்ட் பண்ணி எனக்கு தெரியாமல் ட்ரைனிங் கொடுத்துருந்துருக்காங்க. 2-3 வாரம் கழித்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு வீடியோ காட்டினாங்க. அந்த வீடியோவில் ஒரு பசங்களை டைலில் வச்சு இழுத்துட்டு காட்டினதை வீடியோ எடுத்திருந்தாங்க. எனக்கு பயங்கர பயம், என்ன சார் இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களே. இல்லை சார், தைரியமாக பண்ணுறா, நீ பண்ணுவா, கண்டிப்பாக பண்ணுவான்னு சொன்னாங்க. சரி சார் அப்படின்னு அப்போ தான் எனக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுத்து ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் 1 or 2 வீக் கழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து காரில் வச்சு இழுத்து அந்த வீடியோ வந்து எனக்கு காட்டினதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஷோக்கு பண்ணோம். இதை மேக்ஸிமம் பண்ணிக்கலாம் இந்தியன் ரெக்கார்டு அண்ட் ஏஷியா ரெக்கார்டில் பதிவு பண்ணியிருக்கோம். இப்போ வேர்ல்டு ரெக்கார்டு அடுத்த மாதம் 1ஆம் தேதி பண்ணுறாங்க. ஆல் தி பெஸ்ட். வேர்ல்டு ரெக்கார்டு நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க. வேர்ல்டு ரெக்கார்ட் வின் பண்ண போகிறவங்க நீங்கள் தான். சீக்கிரட்டாக ட்ரைனிங் அப்பாவுக்கு தெரியாமல் பண்ணியிருக்கீங்க. எப்படி வந்துச்சு உங்களுக்கு அந்த சம்யுக்தா யாரு அப்படிங்கிறது வெளில தெரியணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் உன்னால் முடியும் பாப்பா, ஸோ நீ பண்ணுன்னு சொல்லி அவ கூட நான் இருந்தால் எல்லாமே பண்ணுவா. டெய்லி முடியும்னு சொல்லி முடிய வச்சுட்டீங்க. சூப்பர். நம்ம வசந்தி மேடம் ஏஜென்டினா தான் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சம்யுக்தாவோட பெர்ஃபார்மன்ஸ்? நீங்களும் பார்த்தீங்க வெளியில். நார்மலாக நம்ம முடியை பிடிச்சி இழுத்தாலுமே உயிரே போயிடும். ஆனால் இவ எப்படி விட்டா லாரியை வச்சு கூட இழுத்துட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். இழுத்துட்டு போகிற மாதிரி இல்லை, ஓட்டிட்டு போகிற மாதிரி இருக்கு. வேற லெவல், தெரிச்சிட்ட. சூப்பர். சிலம்பம், கராத்தே, டான்ஸு, யோகா, முடிய வச்சு மலை இழுக்கிறது, இந்த மாதிரி பல சாதனைகள் நீ பண்ணணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. கண்ணெதிரே